வணக்கம். ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தாளராக இன்றைக்கி எங்களுடைய காலை மடலில் சந்திக்கல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது சார். ஒரு கவிதைகளும் உங்களுடைய எழுத்துக்களும் பேசும்போது குறிப்பாக கட்டுரைகள் அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக உங்களுக்கு அடையாளங்களை கொடுத்துருக்கு. ஒரு கட்டுரையாளராகவும் உங்களுடைய அதிகமான படைப்புகள் வெளிவந்திருக்கு சார். ஸோ உங்களுடைய இலக்கியம் சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இலக்கிய பணி தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ இது சார்ந்த உங்களுடைய படைப்புகள் அனைத்தும் எனக்கு எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும். குறிப்பாக உங்களுடைய கட்டுரைகள் தான் நான் முதல்ல பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பல்வேறு நிலைகளில் உங்களுடைய கட்டுரைகள் இருந்திருக்கு. ஒரு சமூக பார்வையும் ஒரு மனிதநேய பார்வைகளும் உங்களுடைய கட்டுரைகள் அமைஞ்சிருக்கு. ஐம்பெருங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்களில் வந்து ஒரு சமுதாய செய்திகள், சமுதாய நோக்கோடு நீங்கள் பார்த்த கட்டுரைகள், உங்களுடைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கிற சமுதாய பார்வை அப்படிங்கிறது. ஸோ அதுலேருந்து சொல்லுங்கள் சார். மகிழ்ச்சி. இலக்கியங்களும் கட்டுரைகள் தான் இந்த மனிதர்களை பண்படுத்தி இருக்கிறது. நிறைய மனிதர்களை பார்த்தீங்கன்னா இலக்கியம்னா ஐயோ அதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப தூரம் நிறைய பேர் ஒதுங்கிடுவாங்க. இலக்கியங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மனித சமூகத்துக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் இலக்கு எது என இயம்புவதே இலக்கியம். அந்த இலக்கியத்தில் ஒரு முக்கியமான கூறு கட்டுரை. இந்த மனிதன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இந்த சமுதாயத்தில் சார்ந்து மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதுதான் இந்த இலக்கியத்தினுடைய கடமை. இந்த இலக்கியத்தின் ஒரு பிரிவாக இருக்கிற கட்டுரை இந்த மனிதர்களை பண்படுத்தியிருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்க காலத்துக்கு அடுத்து காப்பிய காலம்னு ஒன்று வந்தது. இந்த காப்பிய காலத்தில் தமிழ் இலக்கியங்களில் மிகவும் இன்னைக்கு சிறப்பாக பேசப்படுறது எதுன்னு பார்த்தீங்களா, ஐம்பெரும் காப்பியங்கள். இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இது ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதில் நிறையா வெறும் மூட நம்பிக்கைகளும் புராண செய்திகள் தான் இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை. அந்த கட்டுரையினுடைய மைய நோக்கம் என்னன்னு பார்த்தா, அந்த காப்பியத்தினுடைய மைய நோக்கம் அந்த ஆசிரியர் ஒரு உயர்ந்த சிந்தனையை உள்வாங்கி வச்சிருப்பார், உள்ள பதிவு பண்ணி வச்சிருப்பார். அப்படி பார்க்க போனீங்களா, இப்போ சிலப்பதிகாரம்னு எடுத்தவங்களேன், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டுவதும் பாட்டுடை செயல் யாமொண்டு வகுத்தோன்னு இளங்கோவடிகள் சொல்லுவார். என்ன சொல்கிறாங்க செய்தின்னா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அரசியலில் இருக்கிறவனுக்கு அறம், நீ அறநெறி தவறாமல் ஆட்சி செய்யணும், அப்படி நீ செய்யலைன்னா அதுவே உனக்கு யமனா அமைஞ்சிடும் அப்படிங்கிற செய்தியை தான் சிலப்பதிகாரத்தில் சொல்றாரு. ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டுவதும். இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணினா நாளைக்கு உனக்கு அது வந்து பின்னாடி உனக்கு தப்பாக அமையும். இன்னைக்கு நல்லது பண்ணினா நாளைக்கு நல்லது கிடைக்கும். அதே மாதிரி உரைசால் பெத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும். நல்ல பெண்மணிகளை, உயர்ந்த பெண்மணிகளை வணங்க வேண்டும், தொழ வேண்டும் என்கின்ற பெண்மையினுடைய உயர்வை பற்றி சித்தரித்த காப்பியம் சிலப்பதிகாரம் என்பதை இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இளங்கோவடிகள் ஒரு கதை பண்றாரு. அதுதான் பின்னாளில் ஒரு காப்பியமாக மலர்கிறது. அதே மாதிரி சீவக சிந்தாமணியும் ஒரு அமைச்சனாக இருப்பவன் சமூகத்தை பற்றி நேசிக்க வேண்டும், மக்களோடு மக்களாக அமைச்சர்கள் இருக்க வேண்டும் என்பதை சீவக சிந்தாமணி சொல்லுகிறது. தன்னுடைய அமைச்சர் அரசர் மந்திரியினுடைய பேச்சை கேட்டு அவர் இஷ்டத்தில் விட்டுட்டு இவர் சந்தோஷமாக இருந்துடுறாரு. அதனால் அந்த நாட்டை இழக்க வேண்டியிருக்குது. அதுக்கு பின்னால் சீவகன் வந்து அந்த நாட்டை காப்பாற்றுறான். அதே மாதிரி மணிமேகலை ஒரு பெண்ணுரிமையை காப்பியத்தை இந்த மண்ணுக்கு வழங்கியது. ஒரு காலத்தில் பெண்கள் வந்து கணிகையர் குலம்னு ஒன்று வச்சுருந்தான், தாசி குலம்னு ஒன்று அடைஞ்சு அவங்க வந்து அமைச்சரவையிலையும் கோயில்லையும் நடனம் ஆடுறது தான் அவங்க தொழில் இருந்ததை மணிமேகலை வந்து மாற்றா. ஏன் நாம் இப்படி இருக்கணும், இதை மாற்றியாக வேண்டும். மாதைக்கு பிறந்த மணிமேகலை வந்து இதை மாற்றியாகணும்னு சொல்லி ஒரு துறவி பூண்டு இந்த மக்களுக்கு நல்ல செய்திகளை, அறச்சிந்தனைகளை சொல்லுகிறாள் மணிமேகலை. அதே மாதிரி குண்டலகேசியும் வளையாபதியும் இப்படி சமூக சிந்தனையை இந்த காப்பியங்கள் சொல்லுகிற போது அதையும் கதையாக சொன்னால் மனிதர்கள் ரொம்ப வேகமாக போய் சேரும். அந்த காலத்து மனிதர்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. கற்கால மனிதர்களுடைய பெரும்பான்மையான மனிதர்களுக்கு படிக்க தெரியாது. அப்போ அவங்களுக்கு கதை சொல்கிறாங்க. இந்த கதையில் இப்படி வருது, கோவலன் கதை மூலம், கண்ணகி கதை மூலம், வளையாபதியின் மூலம், குண்டலகேசி என்ன பண்ணா, அது மாதிரி செய்திகளை சொல்ல சொல்ல இந்த மனிதர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. இதன் மூலம் அவர்கள் நல்லவர்களாக, வல்லவர்களாக, மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள். இதைத்தான் இந்த
காப்பியங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லி அரிய செய்தி, அது இன்னும் கம்ப்யூட்டர் யுகத்திலும் இந்த மனிதர்களிடம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வரவாக இன்றைக்கு காப்பியங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதுதான் காப்பியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. காலம் கடந்தும் நிற்கிறது. தமிழ் இலக்கியத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் எப்படி சிந்தித்தார்கள் என்கின்ற அளவுக்கு இருக்கிறது. அதுதான் காப்பியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பா. ஏன்னா நீங்க எழுதின கட்டுரை நூல்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். இப்ப பொதுவாகவே நீங்க கட்டுரை நூல்கள் அப்படிங்கும்போது நீங்க சொன்னீங்க சமூக செய்திகள் நிறைய அதுல இருக்கு அப்படிங்கும்போது மனித நேயம் சார்ந்த விஷயங்கள் கூட நீங்க நிறைய யோசிச்சிருக்கீங்க. அதுல வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கட்டுரை தொகுப்பு பண்ணியிருக்கீங்க. இதை பத்தி சொல்லுங்க. அதாவது மனிதர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சோங்களா, ஒரு வீடு இருக்கும், ஒரு பர்லாங் தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். அங்கே அப்படி தான் மக்கள் வசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஊருக்குள்ளார நுழைஞ்சாவே எங்கே போகிறீங்க, எதுக்கு வந்தீங்க, யாரை பார்க்கணுன்னு கேட்பாங்க. அதே இப்போ மனித நாகரிகம் வளர வளர வீடுகள்லாம் அருகி போயிடுச்சு. சின்ன சிற்றூர்கள் கூட இன்றைக்கி நகரமாக மாறிடுச்சு. இது மாதிரி சூழ்நிலையில் மனிதர்கள் இன்னொரு மனிதரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கறை காட்டுவதில்லை. ஒரு செய்தி சொன்னால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். 14ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட போய் 15ஆம் நம்பர் வீட்டுக்காரனை போய், சார் இந்த 15ஆம் நம்பர் வீடு எங்கே இருக்குதுன்னு கதவை தட்டி கேட்டால் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லி டவால் கதவை சாத்திடலாம். அது மாதிரி ஒரு யுகம் இருக்கிறது. இந்த மனிதர்களுக்கு மனித நேயத்தை சொல்லியாக்க வேண்டும். மனிதன் நேசிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒரு நடந்த கதை. ஒரு கோயிலுக்கு போகிறான், ஒரு லட்டோ பிரசாதம் வருது, இவனுக்கு சாப்பிடக்கூடாது சுகர்னு சொல்லி டாக்டர் நிறுத்திடுறாரு. குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா அதுங்க வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது. காலையில் எழுந்தவுடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாகணும், சாயங்காலம் வந்தவுடனே ஹோம் ஒர்க் பண்ணி ஆகணும். இது மாதிரி சூழ்நிலையில் அந்த பிரசாதம் ஒரு 4 நாளைக்கு அந்த குளிர்சாதன பெட்டியில் வச்சு ஒரு 5 நாள் ஆனவுடனே அது மேலே ஒரு மங்கலான ஒரு கலர் படி கெட்டு போயிடுது. வெளியில் கொண்டுட்டு போய் கொட்டிடலாம். இதையே ஒரு பக்கத்து வீட்டில் போய், சார் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம்னு கொடுத்தா அவனுக்கு ஒரு சந்தோஷம், பாரு அவங்க நம்மளை மதித்து கொடுத்தாங்களே. இன்னும் சொல்ல போனால் அந்த வாட்ச்மேன் இருப்பார், அவர்கிட்ட கொடுத்தா ஐயா கொடுத்தாங்க அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சிருப்பார். மனிதர்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை. கல்வி அறிவு அடைந்திருக்கிறோம், நாகரிகம் அடைந்திருக்கிறோம், பொருளாதாரத்தை பற்றி தெரிந்திருக்கிறோம். ஆனால் மனிதர்களிடம் மனித நேயம் தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் பக்கத்து வீட்டை விட்டு வெளியே வந்தவொடனே எதிர் வீட்டை பார்த்தோன்னே நம்மளை அவர் வணக்கம் பண்ணுறாரா, நீ இவர் பார்க்குறாரு, நாம் ஏன் பண்ணோம், அவர் பண்ணிட்டுமே, அவரை காட்டிலும் நம்ம போஸ்ட்டு பெரிய போஸ்ட் இல்லையா, நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், இவர் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறாரு. இந்த ஈகோ இந்த மனிதர்களுக்கு அப்படியே சுற்றி பறந்து கிடக்குது. மனசில் வெளியில் பார்த்தா அழகான வெள்ளை சட்டை, உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு எண்ணங்கள். இது மாதிரியான சூழ்நிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர் நேசிப்பதற்கு கூட தயங்குகிறார்கள். நாம் ஏன் இவர்களுக்கு செய்ய வேண்டும்? இன்னும் செல்போன் வந்ததுக்கு பின்னால் எல்லா செய்தியும் செல்போன்லேயே முடிஞ்சு போயிடுது. ஒரு காலத்தில் ஒரு சாவுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருச்சுன்னா போய் அங்கே போய் விசாரிச்சா அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு சாப்பாடு வேணுமான்னு காமிப்பாங்க. இப்போ செல்ஃபோன்லேயே ஆறுதலை சொல்லி முடிச்சிடுறாங்க. இன்னும் சொல்ல போனால் காரியத்துக்கு கூட இங்கேருந்தே அனுப்பிச்சிடுறாங்க மெசேஜ். அது மாதிரியான சூழ்நிலை இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த மனிதர்கள், மனிதா உன்னை சார்ந்தவர்களை நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த கட்டுரை. இதனுடைய தலைப்பை கூட பாசிட்டிவ் சிந்தனையாக இருக்கணும், உடன்பாடான சிந்தனையாக இருக்க வேண்டுங்கிறதுக்காக தான் நல்லதே நடக்கும். இதைத்தான் சங்க இலக்கியத்திலையும் சொல்கிறாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஒரே லைனை தான் தமிழர்கள் பெரும்பான்மையாக பேசிக்கிட்டு இருப்பான். அடுத்த லைனை எல்லாம் மறந்துடுவான். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எல்லாரும் சொல்லுவான். அதுக்கு அடுத்த லைன் என்னன்னா தெரியாது. அதுக்கு அடுத்த லைனு தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நன்மையும் தீமையும் பிறர் தந்து வர்றதில்லை, நீ தான் அதை உருவாக்குகிற. நீ என்ன செய்யறியோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். நீ நெல் விளைக்கும் போது நெல் விளையும், புல் விதைச்சின்னா புல்லு தான் முளையும் அப்படிங்கிற சிந்தனையை ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சிந்தித்த நம்முடைய மூதாதையர்களுடைய சிந்தனையை அண்மை காலத்தில் நவீனமாக்கி இந்த கம்ப்யூட்டர் மனிதனுக்கு கொடுக்க வேண்டியதுதான் இந்த கட்டுரையினுடைய நோக்கம். அதுதான் நல்லதே நடக்குங்கிற போது ஏதாவது நல்லது நடக்குமான்னு புத்தகத்தை பரட்டி பார்ப்பான். அதில் அவனுக்கு தேவையான சில கதைகள், சமூக நீதி கதைகள். ஒன்றும் இல்லை, ஒரு சாமியார் ஒரு ஊருக்கு வரார். வந்தோடனே எல்லாரும் போய் அவரை வணங்குறாங்க. இவர் முதல்ல இருக்கிறவர் போனோடனே உனக்கு என்ன பிரச்சனைகள் நிறையா இருக்குதே, நீ போய் அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வா, உனக்கு எல்லாம் சரியாயிருன்னு. இவரும் போகிறாரு. எல்லாரும் நல்ல சாமியார் இவர். போனோடனே இவர் போய் வணங்குறாரு. அவர் கண்ணை மூடிட்டு இருந்தவர் இவரை பார்த்து சொல்கிறார், பெத்த தாய்க்கு சோறு போடாத,
உக்காந்தி சாப்பிடாத அப்படின்னு 2 உபதேசங்களை இவருக்கு சொல்லிடுறாரு. வேகமாக இங்கேருந்து வராரு. வந்த உடனே முதல்ல அங்கே அம்மாவை ஒய்ஃபை கூப்பிட்றாரு. அம்மா, இன்னையிலேருந்து இந்த கிளவி வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே துரத்து. ஏயா உனக்கு என்ன ஆச்சு? சாமியார் சொல்லிட்டாரு, இனிமேல் நான் நல்லா இருக்கணும்னா இந்த எங்கள் அம்மா வெளியில் போகணுன்னு சொல்லி பெத்த தாயை வெளியே துரத்திடுறான். அடுத்து பார்த்தான், நேற்று வரையும் நல்லா பாய் போட்டு தலைவாழை இலை போட்டு உட்காந்து அந்த அம்மா சாப்பாடு போட்டால் வேணாம், நின்றுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நின்றுட்டே சாப்பிட்றான். இது மாதிரி 1 மாதம் ஆச்சு. இவங்க அம்மா பசி தாங்காத ஊரெல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க. இவனுக்கா இது மாதிரி நின்று போட்டு இவனுக்கு பிரச்சனைகள் தீர்னேன். உடனே பக்கத்து வீட்டில் சொல்கிறாரு, ஏயா இந்த சாமியாரை போய் பார்த்தா என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிருந்தீங்க, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்தேன், என் பிரச்சனையே தீரலையே என்னான்னு. சரி மறுபடியும் வா அப்படின்னு அந்த சாமியார்கிட்ட போகிறாங்க. சாமிஜிக்கிட்ட போனோடனே இவருன்னா என்னப்பா ஆச்சு அப்படின்னு. இது மாதிரி சாமி, நீங்கள் சொன்னபடி 2 பாயிண்ட் படி நடந்தேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, பழையபடி எனக்கு பிரச்சனை தான் இருக்குது, நைட்டில் படுத்தா எனக்கு தூக்கம் வரதில்லை, என்னப்பா பண்ணேன்? எங்கள் அம்மாவை வெளியே துரத்திட்டேன், உக்காந்தியே சாப்பிட்றதில்ல, இப்போலாம் நின்றுட்டு தான் பஃபே சிஸ்டத்தில் சாப்பிட்றேன் சாமி அப்படின்னு. அடப்பாவி, நான் அதை உனக்கு சொல்லலை. உக்காந்தி சாப்பிட்றது என்னன்னா, உங்கள் அப்பா காலங்காலமாக சம்பாரித்து வச்ச பணத்தில் நீ சாப்பிடாத, உழைச்சி சாப்பிடு, அப்போ தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும், அப்போ தான் உறக்கம் வரும். உங்கள் அப்பா சம்பாரிச்சதை வச்சு டெய்லி சாப்பிட்டு பகலில் தூங்கினா நைட்டில் எப்படா தூக்கம் வரும்? அதை தான்டா நான் இப்படி சொன்னேன், வேலை செஞ்சு நீ உழைச்சி சாப்பாட்டில் சாப்பிடுன்னு நான் சொன்னேன், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என் மேலே பழி போட்டா என்ன? அப்புறம் எங்கள் அம்மாவை ஏன் சாமி தொலைத்தோம், பெத்த தாய்க்கு ஏன் சோறு போடாதன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கேட்குறாரு, உன்னுடைய தாய் உன்னை பெற்ற வளர்த்தவள், புதிதாக உனக்கு திருமணம் ஆகி வந்திருக்குது, உன்னுடைய மனைவிக்கு அவங்களுக்கு என்ன தேவை, எந்த வகையில் சமைக்கணும், அவங்களுக்கு உப்பு எவ்வளோ இருக்கணும், காரம் இருக்குன்னு தெரியாது, 2வது அவங்களுடைய தேவையை அறிஞ்சு போட தெரியாது, அதனால் அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை அவங்களே போட்டுக்க சொல்லு, அதனால் உன் மனைவி விட்டு போட சொல்லாதங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை, ஒரு சிம்பாலிக்காக ஒரு விஷயத்த சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சுக்காத என் மேலே இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரி கட்டுரைகள் இந்த மனிதர்களை நெறிப்படுத்துகிறது. மாமியா மருமக தகராறு இன்னைக்கு காரணம் சின்ன விஷயம் பெருசாகுது, குடும்பத்தில் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு இந்த சின்ன சின்ன கதைகள் மூலம் சொல்லுகிற போது இந்த கட்டுரை அந்த மனிதர்களை பாதிக்கிறது, பாதித்ததின் விளைவாக நல்லது நடக்கிறது. இதுதான் நம்முடைய சிந்தனை, இதுதான் இந்த கட்டுரையினுடைய கரு. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். உங்களுடைய கட்டுரைகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம், அதே மாதிரி உங்களுடைய கவிதைகள் பற்றியும் பேசணும். கவிதைகளும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க, மனிதநேய கவிதைகள் அப்படின்னு, தேசம் நம் திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு தொகுப்புக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய கவிதைகள் பற்றி சொல்லுங்கள் சார், உங்களுடைய மனிதநேய பார்வை சார்ந்த உங்களுடைய கவிதைகள். தலைமுறை அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன். அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளுக்கான எழுதின ஒரு நூல், மிக சிறப்பாக போயிடுச்சு. நிறையா கல்வி இயக்குனர் மூலம் நிறைய புத்தகங்கள் அந்த புத்தகம் வாங்கி எல்லாம் போனாங்க. அதுக்கடுத்து தேசம் நம்முடைய திருக்கோயில். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாய் மண்ணை நேசிக்கணும், தாய் நாட்டை நேசிக்கணும், தாய்மொழியை நேசிக்கணும். இந்த 3 யார் செய்கிறானோ அவன்தான் உண்மையான குடிமகன். தன்னுடைய தாய் நாட்டையும் தாய் மொழியையும் தாய் தேசத்தையும் நேசிக்க வேண்டும். அப்படி யார் நேசிக்கிறானோ அவன்தான் உண்மையான குடிமகன். இதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கவிதை நூலை எழுத வேண்டும் என்று திட்டமிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நிறைய கவியரங்க நிகழ்ச்சிகள், அந்த கவியரங்க நிகழ்ச்சிகள்லாம் போகும்போது அந்த கவிதைகள்லாம் நிறைய வச்சுருந்து அதை மொத்தமாக போடும்போது, தேசம் நம்முடைய திருக்கோயில், பாரத மாதா நம்முடைய தெய்வம், ஒற்றுமை கீதம் அபிஷேகம் ஒலித்திடும் மணி ஓசையே நம்முடைய ஒருமைப்பாடு அப்படின்னு ஒவ்வொரு இந்தியனும் நினைக்கும் போது தான் உலக வரலாற்றில் நம்மளால் இடம் பிடிக்க முடியும். அதுதான் இந்த தேசம் நம்முடைய திருக்கோயிலுங்கிற நூலினுடைய சாராம்சம். இதிலே சமூகம், சமுதாயம், மக்கள் அமைப்பு, பொருளாதார சிந்தனைகள், மனித நேயம், சமத்துவ உலகம் இத்தனையும் அதில் படம் பிடிச்சு காட்டியிருப்பேன். ஏன் இதை கவிதையில் நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்களா, ஏறத்தாழ சங்க காலம் தொடங்கி தொல்காப்பியர் சொல்லுவார், நகையே, அழுகை, இளிவரல், மறுக்கை, அச்சம், பெருமிதம், அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்க என்பார். இந்த ஒரு மனுஷனுக்கிட்ட இருக்கிற அந்த மெய்ப்பாடுகள் தான் அவனை சமுதாயத்தில் ஒரு அங்கமாக அவனை நிறுத்துகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய பண்புகள் தான் அவனை மனிதனாக கிடைக்கணும். எடுத்துக்கிட்டிங்களா, இப்போ தாமரையினுடைய உயரம் என்னான்னு யாராவது கேட்டாங்களா? யாருக்கும் சொல்ல தெரியாது. இப்போ ஒரு தந்தி கம்பத்தினுடைய உயரம்னா என்னன்னு சொல்லிடலாம், ஒரு போஸ்டர்னுடைய உயரம் என்னன்னா சொல்லிடலாம். இப்படி இந்த தாமரையினுடைய உயரம் என்ன, தாமரை மலர்னுடைய உயரம்னு யாராவது கேட்டாங்களா? சொல்ல முடியாது. இந்த நீர் மட்டம் உயர இந்த தாமரையினுடைய உயரம்
அதிகரிக்கும். அதுதான் அதனுடைய உயரம். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ம எடை போடும்போது இவர் 5 அடி இவர் 5.5 அடின்னு நம்ம மதிப்பிட முடியாது. அந்த மனிதனுடைய பண்பாடு, செயல்கள் அதுதான் அவனை செதுக்குது. இந்த மனிதர் நல்ல மனிதர், 4 பேருக்கு உதவி செய்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள், என்னை பாதித்த நிகழ்வுகளை நான் கவிதையாகிறேன். அண்மையில் இன்னைக்கு காலையில் நான் 7:15 வேலைக்கு போய் சேரணும். நான் போயிட்டுருக்கிறேன், பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன். 2 காட்சிகள் என் கண் முன் வருது. ஒருத்தர் ஒரு அலுமினிய பாத்திரத்தோட ஓடிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னன்னா, அவருக்கு ஒரு 7:30 மணிக்கு அவருடைய லாரி போயாகணும், அதுக்காக அவர் வேகமாக ஓடிட்டு இருக்கிறார். இல்லாட்டினா அவர் போகலன்னா அன்றைக்கி அவருக்கு அந்த பொழப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொருத்தர் ஓடிட்டு இருக்கிறாரு, ஒரு அன்றாயிரம் ஒரு பனியனோடு ஓடிட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரையும் எனக்கு ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணணும். அதான் லிட்ரேச்சர். 2 பேரையும் கம்பேரிட்டிவ் போது இவர் ஓடுறாரு, இவர் அலுமினிய பாத்திரத்தோட, இவர் ஜீவனத்துக்காக இவர் நாட்டில் ஓடுகிறார், வயிற்று ஜீரணத்துக்காக இவர் ரோட்டில் ஓடுறார். முதல்ல ஓடுறவர் 2000 போட்டு ஓடுறவர், அவர்கிட்ட இருக்கிற டாக்டர் சொல்றாரு, உடம்ப குறை, தொந்தி பெருசாகிட்டு இருக்குது, அதை குறை. அதுக்காக ஒரு அரை கால் சட்டையை போட்டுட்டு இவர் வேகமாக ஓடுறார். இவர் ஓடுவது ஜீரணத்துக்காக, அடுத்தவர் ஓடுறது ஜீவனத்துக்காக. இன்னைக்கு போய் அந்த லாரியில் ஏறி அவன் ஒரு கொளுத்து வேலையோ ஏதோ ஒரு வேலை செஞ்சாதான் அவனுடைய ஜீவனம் நடக்கும். இதுதான் இந்த கவிதை. இந்த 2 வரிக்குள்ளார இந்த சமுதாயத்தில் இன்னைய நடப்புகள் என்ன, ஏற்றம் எங்கே இருக்கிறது, மாற்றம் எங்கே நிகழ்கிறது அப்படிங்கிறத படம் பிடிச்சு இது மாதிரி ஒரு கவிதைகளையும் சொல்லுகிறப்ப இந்த நாட்டினுடைய நிகழ்வுகள், இன்றைய மனிதனுடைய நிகழ்வுகளை அன்றன்றைக்கு படம் பிடிப்பது கவிதைகளாக இருக்கும்போது தான் அந்த கவிதைகள் வெற்றி பெறுகிறது. நிறைய பேர் இந்த கவிதைகள் என்பது வெறும் வார்த்தைகளை போட்டு வெறும் கற்பனை அழகாக இருக்க வேண்டும் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கற்பனை அழகாக இருந்தால் அந்த கவிதைகள் வெற்றி அடைவதில்லை. காரணம் என்னென்றால் அதிலே உண்மை இல்லை. எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே தான் அந்த கவிதை வேணும். இப்போ பார்த்தீங்களா, வயல்வெளியெல்லாம் போனீங்கன்னா நிறையா நெல் விளைஞ்சிருக்கும், அதுக்கு நடுவில் புல் இருக்கும். தாவரவியல் படி என்ன பண்ணுவாங்க, இந்த புல்லும் தாவரவியல் படி அந்த பயிர் இனத்தை சேர்ந்தது. ஆனால் உழவன் என்ன பண்ணுவான், அந்த புல் விளைஞ்சி இந்த சமூகத்துக்கும் பயன்படாது, அந்த நெல்லுக்கும் பயன்படாது. ஏன்னா இறைக்கிற நீர் புல்லாத்தி அந்த புல் சாப்பிட்டு போயிரு, நெல்லுக்கு கிடைக்காது. அதனால தான் உழவன் என்ன பண்ணுவான், களை எடுப்பான். ஆனால் தாவரையல் படி ஒன்றா இருக்குது, இந்த களை எடுக்கிற போது தான் உண்மை அங்கே கிடைக்கும். அதே மாதிரி இந்த கவிதைகள் இந்த மனிதர்களை படம் பிடிக்க வேண்டும், மனித சிந்தனைகளை படம் பிடிக்க வேண்டும், சுற்றி இருக்கிற சூழல்களை படம் பிடிக்க வேண்டும். அப்படி சூழல்களை படம் பிடிப்பதனால்தான் வாய்ப்புகள், ஏராளமான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குது கவிதை உலகத்தில் அப்படின்னு காரணம் இந்த உண்மைகளை படம் பிடிக்கிறோம். என்னை சார்ந்து இருக்கிற என்னுடைய சமூகத்தை, அதனுடைய நிஜங்களை, அதனுடைய உழைப்பு பொருளை படம் பிடிக்கிறதுனாலையும் பதிவு செய்யறதுனாலையும் வெற்றி கிடைக்கிது. இதையும் இன்னும் வெளிநாட்டு மனிதர்களும் இங்கே நேசிக்கிற பல்வேறு வெளிநாடுகளுக்கு போகிற போதும் இந்த கவிதைகள் நமக்கு கை கொடுக்கிறது. அதனால தான் இந்த கவிதைகள் காலத்தால் அழியாமல் இருக்கிறது. ஒரு நாட்டுப்புற பாடல் ரொம்ப அதிசயமாக இருக்கும் பாருங்க. ஒரு நாட்டுப்புற கவிஞன் எப்படி சிந்திக்கிறான்னு. அந்த நாட்டில் வறுமை, ஏராளமான வரி பணத்தை வாங்கி அந்த மக்கள்கிட்ட சுரண்டி போட்டுக்கிறாங்க. நாட்டில் பஞ்சம். இது மாதிரி சூழ்நிலையில் மன்னனுக்கு இந்த செய்தி தெரியாது. மன்னருக்கு செய்தியை சொல்லியாக வேண்டும், மக்களுக்கோ இது இல்லை. ஏன்னா அது போட்டால் அவனை சிறையில் போட்டுருவாங்க. அப்போது ஒரு கவிஞன் கேட்குறான், வயிறு பசிக்குது கஞ்சி இல்லை, வாசக்கிணத்துல தண்ணி இல்லை, அறுத்த கையில் ரத்தம் இல்லை, என் ஆள வந்தாருக்கோ புத்தி இல்லை அப்படின்னு ஒரு மன்னராட்சி காலத்தில் போய் தைரியமாக சொல்கிறான். பார்த்த உடனே மன்னன் பார்க்குறான், மன்னர்களை அங்கீகரித்தவர்கள் கவிஞர்களை மட்டுமே. அத்தானி மண்டபத்தில் அவர்களுக்குன்னு ஒரு தனி இடத்த கொடுத்து அவர்களை உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ போய் ஒரு நாட்டுப்புற கவிஞர் வந்திருக்கோன்னா மன்னன் அழைத்து வா அப்படின்னு இந்த 4 வரியை சொல்கிறார். மன்னன் உணர்கிறான், கேட்குறான் என்னாச்சு அப்படின்னு. இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு பசிக்குது கஞ்சி இல்லை, வயிறு பசி எடுக்குது போய் கஞ்சி காவலான வசதி இல்லை, எனக்கு கஞ்சி சாப்பிட்றது கூட வழி இல்லை. சரி கஞ்சி தான் இல்லை, தண்ணியாவது குடிக்கலாம்னா கிணத்துல இருக்கிற தண்ணி வற்றி போச்சு. இதை தாங்கிக்கிறதுக்கு உழைத்து அறுத்து வயல்வெளியில் அறுவடை பண்ணி கொடுத்த என்னுடைய உடம்புல இன்னைக்கு தெம்பு இல்லாமல் போயிடுச்சு இதை தாங்கிக்கிறதுக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு என் மன்னனுக்கு தெரியலையே, ஆள வந்த என்னுடைய மன்னனுக்கு புத்தி இல்லையே என்கின்ற ஒரு செய்தியினை சொல்லுகிற போது நாட்டுப்புற கவிதைகளில் கூட இந்த சமுதாயத்தினுடைய தாக்கம், உரை வீச்சு, சமூக மேம்பாடு, சமூக சிந்தனை இருக்கிறது என்பதனால்தான் இந்த கவிதை வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால்தான் என்னை போன்றவர்களும் உலா வந்து கொண்டிருக்கிறோம்.
கண்டிப்பா சார். நீங்க எழுதின கட்டுரை நூல்கள் பத்தி பேசணும், கவிதை நூல்கள் பத்தி பேசணும். இது தவிர நாடக நூல்கள்ல கூட உங்களோட பங்களிப்பு இருக்கு. ஏன்னா நாடக நூல்கள் அப்படிங்கும்போது நீங்க அதெல்லாம் அரங்கேற்றிருக்கீங்க. அதை தவிர நீங்க வந்து எழுதி இது புத்தகமா வெளிய வந்திருக்கு. ஸோ இந்த நாடகம் பத்தி உங்களோட அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. டிவிஎஸ் நாடக போட்டி நடந்தது. அதில் லூகாஸ் டிவிஎஸ் நாடகத்தில் வந்து ஒரு 10-20 நாடகங்கள் வந்து ஸ்கிரிப்ட் வரும், அதில் தேர்வு பண்ணுவாங்க. அது மாதிரி எழுத துவங்கின போது தான் இந்த நாடகத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்படி நாடகம் கிடைக்கும் போது ஒரு புதிய சிந்தனையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி மைய பிரச்சனை என்னென்னா அந்த செவ்வாய் தோஷம்னு ஒன்று இருக்குது. எனக்குள்ளார நீண்ட நெடுநாளாக ஒரு கேள்வி வந்தது. சரிடா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் வருது, இந்த அமெரிக்கா, ஐரோப்பா, ஜாப்பனீஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த செவ்வாய் தோஷம் இல்லையா, அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறத மையமாக வச்சு ஒரு நாடகத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணோம். பண்ணிட்டு ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கிறவனுக்கு செவ்வாய் தோஷத்தை தான் கட்டணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பண்ணும்போது அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக அப்புறம் ஒரு டாக்டருங்கிற ஒரு கேரக்டரை கொடுத்து கடைசியில் கிளைமாக்ஸில் சொல்லி வைக்கும்போது அங்கே இருக்கிறவனும் இதை பார்க்குறான். எப்படின்னா ரத்த வகையை செக் பண்ணுவான், பிளட் குரூப் செக் பண்ணி இந்தந்த குரூப்பு இந்தந்தக்கும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பண்ணுறாங்க. ஆனால் உங்களால் ரத்த வகையை இங்கே செக் பண்ணாத மனிதர்கள் உறவுகளுக்குள்ளே வச்சு பண்ணுறதுனால இந்த செவ்வாய் தோஷத்தை இங்கே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் தோஷங்கிறது வந்து செவ்வாயில் இல்லை, உங்கள் மனசில் தான் இருக்குது. இனிமேல் கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து பிளட் குரூப் செக் பண்ணுங்க, அது தப்பு கிடையாது, ஏன்னா இன்னைக்கு அறிவியல் உலகத்தில் அது தேவையானதாகவும் இருக்குது அப்படின்னு ஒரு நாடகம் ஒன்று பண்ணேன். வெளிச்சம் வந்தாச்சு. அந்த நாடகம் மிக சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி தாலாட்ட வருவானோ அப்படிங்கிற ஒரு நாடகம். இதில் வந்து ஒவ்வொரு வருஷம் அப்போலாம் என்ன பண்ணுவாங்க, நடிகர் சங்கத்திலேருந்து அமைச்சு ஒரு நாடகம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்தும் இல்லை வெளி ஸ்டேட்டில் இருக்கிற தமிழர்கள்லாம் அந்த படைப்புகளை அனுப்புவாங்க. அதை தேர்வு பண்ணி ஒரு 30 நாட்கள் நாடகம் நடக்கும். தினமும் ஒரு நாடகம் நடக்கும். அதில் தேர்வு பண்ணி சிறந்த நாடக பரிசு தருவாங்க. அப்படி வரும்போது தாலாட்ட வருவானோ அப்படிங்கிற ஒரு நாடகத்தை அந்த போட்டிக்கு அனுப்பிச்சிருந்தேன். அது தேர்வாச்சு. அந்த நாடகம் போட்டப்போ வந்து சிறந்த நாடகத்துக்கான பரிசும் சிறந்த இயக்கத்துக்கான பரிசு என்னுடைய நண்பருக்கு அதை பெற்றார். சிறந்த கதைக்கான பரிசு, நாடகத்துக்கான பரிசு எனக்கு கிடைச்சிது. அந்த கதையினுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற பையன், அவங்க அம்மா இறந்துடுறாங்க, அவனை இங்கே வரான். அவனை பார்த்தா கிராமத்துலேருந்து இங்கே சென்னைக்கு வரும்போது அவனை வந்து பார்க்குறவன்லாம் பட்டி காட்டான்னு மட்டம் தட்டுறது, வீட்டு வேலையிட்டு வாங்கினேன். இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டில் சில பிரச்சனைகள், அதனால் இந்த பையன் வெளியேறான். வெளியேறினா திடீர்னு அவன் காணாத போயிடுறான். போனவுடனே ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்ககிட்ட போய் இந்த எடுபடி வேலை சொல்கிறான். அவனுக்குள்ளார கிராமத்தில் மாடு மேய்க்கும் போது அந்த கற்பாறைகள் மேலே சின்னதாக படம்லாம் போட்டுட்ருப்பான். அந்த அனுபவத்தையும் இங்கேயும் வரும்போது அதை டச் பண்ணி பார்க்குறான். இது மாடர்ன் ஆர்ட்ரா பிரமாதமாக வந்துக்குதுன்னு அந்த ஓவியர் தட்டி கொடுக்குறாரு. இந்த நாடகத்தை வந்து தேசிய விருதுக்கு போகிறாங்க. சில காலம் பொறுத்து இவன் ஒரு பெரிய தேசிய விருது இவனுக்கு கிடைச்சவொடனே இவன் பெரிய ஆளாக போகிறான். ஜனாதிபதி அளவுக்கு விருது கிடைக்குது. அதனால் ஒவ்வொரு மனுஷனும் அவன் கிராமத்தில் பிறந்துட்டான், இவன் படிக்கலை அப்படிங்கிறதுக்கு மட்டம் தட்டுறதை காட்டிலும் கடவுள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் ஒரு பொறி வச்சுருக்கிறான், ஒரு அறிவை வச்சுக்கிறான், ஒரு ஆற்றலை வச்சுக்கிறான். அது பல்துறையை சார்ந்ததாக இருக்குது. அதெல்லாம் இவனை படிக்கலையே ஒழிய இவனுக்கு வந்து ஓவியம் வரைய தெரியுது. எழுத படிக்க தெரியாத இவனால் ஒரு ஓவிய கவிஞனாக இவன் மலர முடியுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வச்சப்ப அந்த நாடகம் சிறந்த நாடகமாக தேர்வுபட்டது. அது பலமுறை இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நடத்தின போட்டிக்கு போச்சு. அதே மாதிரி இது நல்லி நாடக விழா, அந்த போட்டியிலையும் அது சிறந்த நாடகமாக வந்தது. இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைச்சவங்க எனக்கு ஒரு ஆர்வம். சரி, நிறைய பேர் கிடைச்சாங்க, நண்பர்கள்லாம் வந்து கேட்டாங்க என்கிட்ட, என்ன நீங்கள் நாடகம் போடுறீங்க, அந்த நாடகங்கள் பெரும்பான்மையாக என்ன ஆகுதுன்னா அன்றைக்கோட பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது, நீங்கள் நூலாக இதை வெளியிடணும் அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஒரு 2 நாடக நூலாக வெளியிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து வரலாற்று நாடகங்களில் தான் பண்ணணும்னு நிறைய ஆசை. அது மாதிரி ராஜதீபம் அப்படின்னு ஒரு நாடகம் பண்ணேன். 3ஆம் ராசேந்திரன் போர் வெறி, தன்னுடைய தாத்தாவை காட்டிலும் நான் சாதிக்கணும், இந்த நாடு ஃபுல்லாக பாரத கண்டம் முழுவதும் சோழராட்சியை பரப்பணும்னு வரான். போர் வெறி வெட்டி சாய்க்கிறான் மூளைக்கு. கடைசியில் பார்த்தா அவன் போர் வெறினாலேயே அவன் சாய்ஞ்சிட்றான். சாய்ந்த போது அந்த சோழ பேரரசை அழியுது. போர்க்களத்தில் பார்க்குறான், எவ்வளோ உயிர்களை நீ கொண்டு இருக்கிறியாடா, உன் போர் வெறி இன்னைக்கு தணிஞ்சு போச்சு, ஆனால் அந்த மக்களை யாரா உருவாக்க முடியும்? அமைதி மட்டும்தான் இந்த உலகத்தில் மக்களை வந்து சமூக பண்படுத்தி அவர்களை ஆள வேண்டிய நீ,
வெறியினால் நாடுகளை எல்லாம் பிடிக்க வேண்டும், வெறியினால் எவ்வளோ தப்பு பண்ணிக்கிற அப்படின்னு உணர வச்சு இந்த சமூக சிந்தனையை விதைச்ச மாதிரி ஒரு நாடகம் பண்ணோம். அந்த நாடகத்தினுடைய அந்த கவிதைகளாகவே இருக்கும், அந்த டயலாக் ஃபுல்லாக. அது நல்ல வரவேற்பு அடைஞ்சிச்சு. இது மாதிரி என்னுடைய நாடக இது பண்ணதுனால அதை வந்து நூலாக்கும் போது நல்ல வெற்றி கிடைச்சிது, நிறையா விற்பனையும் ஆச்சு அந்த நாடக நூல். அதான் இந்த நாடகத்தினுடைய ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒரு நல்ல தீம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமூகத்துக்கு ரொம்ப எளிதாக போய் சேருது நாடகங்கள் இந்த காலகட்டத்திலையும். அதே மாதிரி இதை வந்து வானொலி நிலையத்துக்கு இந்த நாடகத்தை கேட்டாங்க, அதையும் எடுத்து பண்ணும்போது அந்த நாடகத்தை வானொலியின் மூலம் ஒளிபரப்பாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதுதான் அந்த நாடகம். என்னுடைய சமூக சிந்தனைகளை ஒரு வடிவம், மனிதர்கள் மாந்தர்கள் மூலம் என்னிட்டுக்குள்ள உள்ளுணர்வு இருந்த சிந்தனைகளை நாடக மேடையில் உலா விடுவதன் மூலம் இந்த கருத்துக்களை சொல்ல முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம் சார். சொன்ன மாதிரி உங்களுடைய கவிதைகள், கட்டுரைகள் எப்படி எல்லாமே ஒரு நாடகம் ஆகட்டும் எல்லாமே ஒரு சமுதாய நோக்கோடு, ஒரு சமுதாயக்கு சொல்லக்கூடிய செய்திகளை உள்ளடக்கின ஒரு படைப்புகளாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் சார். மேலும் உங்களுடைய இலக்கியம் சார்ந்த சிந்தனைகள் எங்களோட பகிர்ந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர வேலை. டூயட் மூவிஸ் பிரகாஷ் ராஜ் தயாரிப்பில் ராதா மோகனின் மொழி. மொழிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. இப்போது மொழி திரைப்படம் மோசர் பெயர் நிறுவனத்தின் மூலமாக தரமான குறைந்த விலையில் VCD DVDகள் கிடைக்கிறது. ப்ளீஸ் பை ஒரிஜினல் DVDs. Do not encourage video piracy. DVD மற்றும் VCDக்களாக அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கிறது. மெடிமிக்ஸ் ஆயுர்வேதிக் சோப் வழங்கும் காலை மலர். வழங்குவோர் மெடிமிக்ஸ் ஆயுர்வேதிக் சோப். லாவண்யா, இன்னைக்கு நம்ம காலை மலர்ல சந்திச்சு பேசிட்டு இருக்கிற முக்கிய பிரமுகர், கவிஞர், எழுத்தாளர், இதய கீதம் திரு ராமானுஜம் அவர்கள். இடைவேளைக்கு முன்னாடி அவருடைய கட்டுரைகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். கவிதைகள், நாடகங்கள் எந்த வடிவமாக இருந்தாலும் கூட அவருடைய உள்நோக்கம் வந்து சமுதாய சார்ந்த விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது சார்ந்து நம்ம தொடர்ந்து பேசணும் இல்லையா? நிச்சயமா முரளி. நீங்கள் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம முரளி சொன்ன மாதிரி எல்லாமே சமுதாயம், இப்போ மனிதர்களுக்கு என்ன போய் சேரணும் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். இதை தவிர நீங்கள் வந்து வெளிநாட்டிலலாம் போய் கூட நிறையா சொற்பொழிவு பண்ணியிருக்கீங்க. வெளிநாட்டு அனுபவங்கள், இலக்கிய அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். வெளிநாட்டு தமிழர்கள் நம்மை காட்டிலும் மிக உற்சாகமாக இருக்கிறார்கள். நாடு விட்டு நாடு போனாலும், வேற்று மொழி பேசுகிற மனிதர்களிடம் வாழ்ந்தாலும் சொந்த மொழியை அவர்கள் மறக்கவில்லை. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னொரு செய்தி, மொழி கலப்பு இல்லாமல் பேசணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு செய்தி. மூணாவது, நம்முடைய இலக்கிய வாணர்கள் அங்கே போகும்போது அவங்கள வந்து வரவேற்று அவங்கள உற்சாகப்படுத்துறதுலையும் உபசரிக்கிறதுலையும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதுதான் நம்முடைய வெளிநாட்டு தமிழர்களுடைய சிறப்பு. அவங்களுக்கு இந்த இலக்கியங்களை பற்றி பெரும்பான்மையான கதைகளை ஒளி வடிவமாக இல்லாட்டி டிவி இது மாதிரி மீடியாவிலையும் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து நேரடியாக சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய செய்திகளை நம்மளுக்கு கேட்குறாங்க. இந்த பாடல் என்ன சார் சொல்லுது, இந்த புறநானூற்று செய்திகளில் என்ன வருது, அது மாதிரி அவங்க நம்மகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. என்னுடைய இலக்கிய அனுபவங்களில் நான் அவங்களுக்கு சொன்னதை காட்டிலும் அவங்ககிட்டருந்து நான் கற்றுக்கிட்டு வந்த செய்தி நான் சொல்லி ஆகணும். இப்போ சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெண்மணியை அந்த நாட்டெலாம் சுற்றி காமிக்கிறதுக்காக என்னை கூட அனுப்புனாங்க. அவங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்ட உடனே அவங்க ரொம்ப நன்றி மேடம், எனக்கு நல்லா சுற்றி காமிச்சிங்க அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அவங்க ஒரே வார்த்தையில் முடித்தாங்க, உங்கள் நாடு நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, உங்கள் நாடு ரொம்ப அழகாக இருக்குது, தூய்மையாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். அதை பரிசாக நினைக்கிறேன். என்னுடைய நாடு சிறப்பாக இருக்கிறது, தூய்மையாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு அவங்க அப்படியே நெகிழ்ச்சி அடைந்து சொல்கிறாங்க. அது ஒரு பரிசாக நினச்சாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை ஒவ்வொரு இந்தியனும் நினைக்கணும். இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை, பண்பாடை, நாகரிகத்தை, நம்முடைய சிறப்பு இயல்புகளை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வந்து நம்ம நாட்டை பெருமையாக பேசும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பரிசாக கிடைக்கும். இவங்க பரிசுன்னா பெரும்பான்மையாக என்ன பொருள் கிடைக்கிறது தாங்கிறாங்க. நம்ம நாட்டை பற்றி சொன்னதை அந்த பெண்மணி சொன்னபோது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொரு செய்தி எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இந்த சிங்கப்பூர் நாட்டை வந்து மலாய், சீனா, இந்தியர்கள்
அந்த சிங்கப்பூருக்குன்னு தனியாக ஆர்ஜனே கிடையாது. இந்த 3 பேரும் போய் அந்த நாட்டில் வாழ்ந்து அந்த நாட்டை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள், மத சண்டைகள், ஜாதி சண்டைகள் இல்லை. அங்கே முதல்ல தான் நம்மளுக்கு எவ்வளோ சடங்குகள் வச்சுக்கிறோம் பாருங்கள். அங்கே குழந்தை பிறந்த உடனே முதல்ல அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு தரையில் நிறுத்தி, மகனே இது உன்னுடைய பூமி, இதுதான் உன்னுடைய தாய் மண்ணுன்னு போய் நிறுத்த வச்சு அவனுக்கு அந்த இதை சொல்லி கொடுக்கறது தான் முதல் சடங்கு. அதை பார்த்தும்போது என் கன்னத்தில் யாரோ அரைஞ்சாங்க, பலார்னு அரைஞ்சாங்க. என்னடா இவங்க ஆர்ஜனே இல்லை, இந்த நாட்டுக்கு இந்த உயர்ந்த சிந்தனை முதல் சடங்காக வச்சுக்கிறான். ஆனால் என் நாட்டில் 1000 மதங்கள், ஒரு மதத்துக்குள்ளார 30,000 சடங்குகள், அந்த சடங்குகளில் 1000 வேற்றுமைகள், அதுக்குள்ளார 1000 பிரிவினைகள், அதுக்குள்ளார 1000 சண்டைகள். அண்மையில் ஒரு கவிதைகள் படித்தேன், ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்துச்சு. ஒருத்தன் தன்னுடைய ஜாதியை அவமானப்படுத்திட்டான். போன உடனே அவன் சொந்தக்காரங்கிட்ட ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் கேட்டுக்கிறான், எனக்கு என்னுடைய ரத்தம் கொதிக்குது, என்னுடைய ஜாதியை பற்றி அவமானமாக பேசிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அந்த பதில் தான் இந்த கவிதையினுடைய வெற்றி. அடிபட்டு நீ ஆஸ்பத்திரியில் பறந்துருக்கும்போது நிறைய பேர் உனக்கு ரத்தம் கொடுத்தாங்க, அதில் எந்த ஜாதிக்காரனுடைய ரத்தம்டா உனக்கு துடிக்குதுன்னு அவன் கேட்டப்ப அவன் அப்படியே ஒரு மாதிரி அந்த கோபம்லாம் அவனுக்கு தணிஞ்சு போயிடுது. அது மாதிரியான சூழ்நிலையில் இந்த மனிதர்கள் இருக்கும்போது ஒரு நாட்டில் வேறு ஆர்ஜனுங்கும் போது அதை கற்றுக்கிட்டேன். என்னடா இந்த நாட்டு இவ்வளோ வளர்ச்சிக்கான காரணம் என்னங்கிறதையும் அங்கே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவன் தாய் மண்ணை நேசிக்கிறான், அவனுக்குள்ளார விருதம் இல்லை, எல்லாமே சிங்கப்பூர் மண்ணுன்னு நினைக்கிறான், அதனால் அவன் வெற்றி அடைகிறான். ஆனால் இந்த நாட்டில் பூர்வீகமாக பிறந்தவங்க இந்தியர்கள், ஆதி மனிதர்கள். ஆனால் இவனுக்குள்ளார ஒரு வேறுபாடு இருக்குதே அப்படிங்கிறத அந்த நாட்டில் நான் கற்றுக்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்தோனேசியா, அந்த பூமியில் என்னைக்கு பூமி எதிர்ச்சி வரும்னு தெரியல, ஆனால் வர்றவங்கள அப்படியே ஒரு மாலை போட்டு அந்த நாடு வரவேற்று, நாம் வரும்போது இந்தியர்கள்னா நமஸ்தே அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறத கற்றுக்குறாங்க. வரும்போது இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க பயணக்குழுவினர் வராங்க அப்படின்னு சொன்னால் நமஸ்தே அப்படின்னு அவங்க கற்றுக்கிட்டு நம்மளை நேசித்து அந்த வார்த்தையை சொல்லி வரவேற்கிறாங்க. அவங்ககிட்ட அந்த மொழி வேறுபாடு கிடையாது, பேதம் கிடையாது. அவன் வரும்போது எனக்கு தூக்கி வாடி, நான் சொன்னேன் நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், வணக்கம்னு சொன்னால் தான் எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் அந்த காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வெளியில் வரும்போது அந்த வர்ற வாசல் தொடக்கிறோம், அத்தனை பேருக்கும் அதுக்குள்ளே எப்படி செய்தி போச்சுன்னு தெரியல. பார்க்குறவன் எல்லாம் வணக்கம் வணக்கம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டும் போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக சார். ஸோ ஒரு எழுத்தாளராக ஒரு இலக்கிய சிந்தனையில் பல வடிவங்களில் நீங்கள் எழுதுறீங்க சார். இந்த எழுத்துக்கள் உங்களை எவ்வளோ தூரம் பண்படுத்தி இருக்கு, எவ்வளோ தூரம் உயர்த்தி இருக்கு? சொல்லப்போனால் என்னை மனிதனாக வைத்திருப்பது இந்த எழுத்துக்கள் தான். என்னுடைய காலகட்டத்தில் எனக்கு முன்னால் இருந்த பாரதியை நான் படித்தேன், பாரதிதாசனை நான் படித்தேன், பட்டுக்கோட்டையை நான் படித்தேன், கண்ணதாசனை நான் படித்தேன். இப்போ இந்த சமூகத்தில் இவங்களை படித்ததுனால சங்க காலத்தில் நான் படித்தேன் என்பது என்னுடைய இலக்கிய அறிவை வளர்த்தது. ஆனால் பாரதியையும் பாரதிதாசனையும் பட்டுக்கோட்டையையும் கண்ணதாசனையும் சொல்லுகிற போது என்னுடைய சமூக சிந்தனையில் ஒரு புதிய மாற்றம், புதிய எழுச்சி, புதிய வடிவம் கிடைக்கிறது. எப்படின்னு கேட்டிங்களா, பாரதியை பார்க்கிற போது தான் பாரதத்தீயே பாரதியே தமிழுக்கு நீ ஒரு சாரதியே, வறுமைக்கு அஞ்சாத புதுநெறியே, வாய்மை காட்டிய தமிழ்கவியே அப்படின்னு அவனை சொல்லுகிற போது நமக்கு நெஞ்சம் மிளிர்கிறது. ஏனென்றால் மண் விடுதலைக்காக போரிட்டவன் பாரதி, சமூக விடுதலைக்காக போரிட்டவன் பாவேந்தன். அவன் வந்தது பின்னால் தான் அந்த மனிதர்கிட்ட இருக்கிற அந்த பேதங்கள்லாம் ஒழிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை பாவேந்தன் தான் சொல்லுகிறான். அவனுடைய சிந்தனை தான் சமூக சிந்தனை. முரசு கொட்டுறான், குழந்தைங்களை தாளாட்டுகிற போது கூட அவன் சொல்றான், சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே, காலையிலும் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே, வேண்டாத சாதி இருட்டு வெளுக்க தூண்டா விளக்காய் துளங்கும் பெருமாட்டி, புண்ணில் சரம் விடுக்கும் பொய் மதத்தின் கூட்டத்தை கண்ணில் விரல் சிந்தி கட்டவிழ்க்க வந்தவளே, சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே, காலையிலும் சூரியனை காட்ட வந்த பளிங்குருவே அப்படின்னு ஒரு பெண் குழந்தையை தாளாட்டுகிற போது கூட இவன் இந்த சமூக சிந்தனையை அங்கே விதைக்கிறான்ங்கிற போது பாரதிதாசன் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நம்மளுடைய மனதை தாக்கம் கொள்கிறார். அதே போல பட்டுக்கோட்டை கொஞ்சம் வாழ்ந்த காலங்கள் கொஞ்ச காலம் என்றாலும் இந்த சமூகத்தை பற்றி அவன் நேசிக்கிறான். கொஞ்சம் நெஞ்சம் பயம் இருந்தால் அதை மூளையிலே கட்டி வை என்ற ஒரு சிந்தனையை முதலில் சொன்னவன் அவன்தான், சமூகத்தை நேசித்தவன். அதனால் பட்டுக்கோட்டை
அதற்கு பின்னால் கண்ணதாசன் வந்தவன் தான் பழைய காலத்தில் கடுமையாக இருந்த இலக்கிய வரிகளை எல்லாம் எளிதாக்கி இந்த மக்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் பாடல் வரிகள் மூலம் சொன்னவன். இப்படி சொல்லுகிற போது இந்த சமூகத்தை இலக்கியத்தால் நிலைநிறுத்தி விட முடியும் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. இது புதிய செய்தி. எந்த ஒரு ஊடகங்களுக்கும் அந்த மொழி அறிவும் அந்த மொழியினால் எழுதப்பட்ட இலக்கியங்களும் எழுத்துக்கள் தான் எழுந்து நிற்க வைக்க முடியும். எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, வானொலியாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியாக இருந்தாலும் இல்லை, மற்ற ஊடகங்களாக இருந்தாலும் இது எழுத்துக்கள் தான் அவர்களை எழுந்து நிற்க வைக்க முடியும். கல்வி அறிவில் வந்து மனிதனை மனிதனாக நெறிப்படுத்துவது இந்த எழுத்துக்கள். ஒரு பேனா தலை குனிகிற போதுதான் மனிதன் எழுந்து நிற்கிறான். அதுதான் எழுத்துக்களுடைய வெற்றி. காலம் கவிஞனை கொன்றுவிடும், அவன் கவிதைகள் காலத்தையே வென்றுவிடும் என்று சொல்லுகின்ற ஒரு வரியை பார்க்கிற போது காலத்தால் அவனுடைய கவிதைகள் வென்று விடுகிறது என்பதை நாம் இங்கே மையப்பொருளாக கூட வைத்துக் கொள்ளலாம். அதுதான் எழுத்துக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. கண்டிப்பா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் இப்ப இருக்கிற சமுதாயத்துல இளைஞர்களுக்கு கவிதை மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இளைஞர்களை நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூகம் மாறுபடுது. ஒரு காலத்தில் நான் கரும்பலகையில் கணக்கு போட்டோம், ஒரு சின்ன சிலேட்டில் வந்து கணக்கு போட்டோம். இன்றைக்கி வந்து குழந்தைங்க வந்து கம்ப்யூட்டரில் போடுது. கால்குலேட்டர் காலம் மாறி கம்ப்யூட்டரில் கணக்கு போடுகிற காலம் வரையிலும் வந்துட்டோம். நாம் என்ன நினைக்கிறோம், இன்னும் அந்த குழந்தைகளுக்கு முதுகில் வந்து புத்தக சுமைகளை ஏற்றுறதுலையே இருக்கிறோம். எப்படியாவது இவனை டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், இல்லை ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறோமே ஒழிய நாம் மனிதர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்று நாம் பெரும்பான்மையானவர்கள் நினைப்பதில்லை. காரணம், அவர்களுக்குள்ள ஒரு அரிய சிந்தனை, ஏதோ ஒரு பொறி இருக்குது. அந்த இளைஞர்களுக்குள்ள இந்த சமுதாயினுடைய திண்மை இருக்கிறது, வன்மை இருக்குது. இதை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டா இந்த இளைய சமுதாயம் இந்த தேசத்தை வழிநடத்துவார்கள். இந்த சிந்தனையை நம்ம வழி நடத்த விடுறதே கிடையாது. அதுதான் இந்த இளைஞர்களுக்கு. அதனால தான் தாரா பாரதி சொல்லுகிற போது ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுகிற இடமெல்லாம் மலர்ச்சோலை, தோல்விகள் என்பது இனி இல்லை, தொடு வானம் தானே உன் எல்லை, உன் கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் யமுனையும் ஓடி வரும், உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலம், மண்புழு வல்ல மானிடமே நீ மா வழி காட்டு என்று சொல்லுவான். இந்த கவிதை வெறுங்கை என்பது மூடத்தனம், இந்த விரல்கள் 10 மூலதனம். இந்த இளைஞனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெறும் கம்ப்யூட்டரோட நிறுத்திடாம உழைப்பு, இந்த விரல்கள் வந்து வெறும் விரலா நீ நினைக்காத, இதுதான்டா உன்னுடைய மூலதனம், உன் தேசத்துக்கு நிலை நிமித்துவதற்கு இந்த விரல்கள் தான் மூலதனம் என்று இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெரியோர்களுடைய நம்முடைய கடமை. இது எழுத்து வடிவமாக இருக்கலாம், ஒளி வடிவமாக இருக்கலாம், அல்லது ஊடகங்கள் வழியாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த சமுதாயத்தின் இளைஞர்களை சரிபடுத்தினால் இந்த தேசம் உலக அரங்கத்துக்கு வரும். எப்படி ஒரு இளைஞர்கள் வந்து மேம்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரம்பத்தில் உங்களுடைய கட்டுரைகள், கவிதைகள், நாடகங்கள் அப்படின்னு பல்வேறு நிலைகளில் பேசினா சார். எல்லாமே ஒரு சமுதாய சிந்தனையோடு தான் இருக்கணும் நம்மளுடைய இலக்கியம் அப்படிங்கிறது. உங்களுடைய பதில்களை நாங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய இலக்கியம் சார்ந்த படைப்புகளை இன்றைக்கி எங்களுடைய காலை மலரில் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை காணிக்கையாக்குகிறேன். வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி என்பது தேடி கண்டுபிடிக்கக்கூடிய பொருள் அல்ல, அது ஒவ்வொருவருடைய மனதிலும் இயற்கையாகவே இருக்கக்கூடியது. இன்னைக்கும் உங்களை மகிழ்விக்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை காட்சி தயாரா இருக்கு. அதுக்கு முன்னாடி நடிகர் சிங்கமுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாமா? இது தினசரி.